இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றது ரொம்ப முக்கியம். அவங்க மூலியமா உங்க அம்மாவுக்கு பிறந்த வீட்டு பந்தம் இல்லாம எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது. பாவம் அம்மா எப்படிதான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களோ. அவங்க வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு அம்மாவுக்காக இதை சரி பண்ணி கொடுங்க. எப்படியும் உங்க அத்தை பையன் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறீங்களா? அதுக்கு நீங்களும் ஒத்துக்கணும். சரி துளசி, நான் ஒத்துக்கிறேன். சிவா, இன்னும் பேசி முடிக்கலையா? எனக்கு தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம். துளசி, அவளை போய் தூங்க சொல்லுங்க. ஏன் சிவா, டைம் ஆச்சுல்ல, போய் தூங்க வேண்டியதானே? துளசி, அதை அவ சொல்லி நான் செய்ய வேண்டாம். அவளை முதல்ல இங்கிருந்து போக சொல்லுங்க. ஜனனி, நீ போய் தூங்கு. சிவா இப்ப வந்துருவாரு. காவேரி கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, அத காலையில பேசக்கூடாதா? இப்ப கிளம்பி வாங்க. என்ன போறியா இல்லையா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்துட்டனால நான் பழைய மாதிரிலாம் இருப்பேன்னு யோசிச்சு பார்க்காத. போறியா இல்லையா? போ, கிளம்புடி. சிவா, இப்ப இதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஏதோ ஒரு சமயத்துல கோவப்படலாம், ஆனா கோவத்தை மனசுலயே வச்சிட்டு இருக்க கூடாது. சிவா, முதல்ல உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நீ தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. அவளை பார்த்தால எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? தூங்க வர சொன்னது தப்பா? உங்க வைஃப் அத கூட சொல்லக்கூடாதா? காலையில சீக்கிரமா அத்தை கிளம்ப சொல்லிருக்காங்க. நேரமா தூங்கினா தானே எழுந்திருக்க முடியும். இத சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டா எப்படி? என்ன இப்ப? பவானி எடுத்து கொடுத்த அருவாணி கீழே பத்திரமா தான் இருக்கு. அதை தயவு செஞ்சு எடுக்க வச்சிடாதான் நல்லா இருக்காது. பேசாம போயிடு. என்ன சிவா, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? சிவா, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சின்ன சின்ன கோவம் இருக்கலாம், ஆனா இவ்ளோ பெரிய கோவம்லாம் இருக்க கூடாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க துளசி, ஆனா எனக்கு மனசு ஆறாது. காவேரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரத்தம் கொதிக்குது. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. போடி. சிவா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சிவா, கொஞ்சம் கொஞ்சமா துளசி சிவாவை நெருங்குற மாதிரி தெரியுது. இவன் நல்லது பண்ற மாதிரி அப்படியே சிவாவை இழுத்துக்க பாக்குறாளா? இதை இப்படியே விடக்கூடாது. குழந்தை பொறுக்கிற வரைக்கும் துளசியை வேற எங்கேயாவது வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். துளசி மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். இவ மட்டும் நாளைக்கு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டா அப்புறம் எல்லாரும் இவ சொல்றதான் கேட்பாங்க. கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். உட்காருங்க சிவா, அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. ஜனனி போயாச்சு, நீங்க உட்காருங்க. உட்காருங்க.